ஹலோ டி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கு இம்பார்ட்டண்ட் லெவல் அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கோட இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவலில் ஓப்பன் ஆகிருக்கு. அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிருக்கு. ஸோ முக்கால்வாசி பேர், அதாவது 75% ஆஃப் த ஆப்ஷன் பைஸ் இன்றைக்கி என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிஃப்டி ஒரே டைரக்ஷனில் தான் மூவ் ஆயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு ப்ரீமியம் அவ்வளோவா ஹைப்பாக இருந்திருக்காது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் கேண்டில் ஃபார்மேஷனை பார்த்தா தெரியும். எப்போவுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் போகும்போது அது ரொம்ப ஸ்லோவான ஒரு மொமெண்டம் தான் கொடுக்கும். ஒரு ஸ்லோவாக இருக்கும். ஒரு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ மூவில் ப்ரீமியம் அதிகமாக ஆகாது. ஓகே. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்ஷனலாக இருந்தாலுமே கூட அது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுனில் இருந்தது அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. அதாவது டவுனில் போகும்போது அப்பில் போகும்போது கால் ஆப்ஷனை பை பண்ணுறதை விட புட் ஆப்ஷன் செல் பண்ணுறதுல தான் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்லோவான மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி எந்த அளவுக்கு ஒரு ஸ்லோ மூவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நாளைக்கான இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் என்ன அப்படின்னா இந்த க்ரீன் லெவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வீக்லியோட லெவல். இதை மார்க்கெட் பிரேக் பண்ணி அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வரலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வரலாம். எய்தர் இந்த லெவலையும் கட்டாயி இந்த லெவலையும் மார்க்கெட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்ளை ஜோன் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதாவது 22,000 இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்துட்டு தான் நமக்கான இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது என்னடா இவ்வளோ ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் இருந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும். இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஒன்லி. நீங்கள் மார்க்கெட் ஓப்பனிங்ஸ் இந்த அளவுக்கு கற்றுக்குறீங்களோ அதே மாதிரி ஓப்பன் ஆகிற ரேஞ்சையும் நீங்கள் கற்றுக்கணும். அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி அப்பில் போயிடுச்சு, ஸோ நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சைட்வே எடுத்துரும். ஸோ 75% ஆஃப் த டைம் நம்ம ஒரு நல்ல அப் மூவ் இருந்ததுக்கு நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக வாங்க. ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய இடத்துல பையிங் பண்ணணும். ஸோ ரேஞ்ச் பவுண்டாக இருக்கக்கூடிய இடத்துல செல்லிங் பண்ணணும். ஈவன் நீங்கள் மினிமமான கேபிட்டல் வச்சுருந்தாலும் செல்லிங் பண்ணும்போது ஒரு லாட் எடுத்து உங்களோட ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். பையிங் பண்ணும்போது உங்களுடைய ஆஃப் த கேபிட்டலை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி டைரக்ஷனலாக உங்களுக்கு 100% தெரியும் போது நீங்கள் உள்ளே போய்ட்டு மார்க்கெட்டில் சரியான மொமெண்டம் இருக்கக்கூடிய இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில், அதாவது சைட்வேக்கு மாறும்போது வெளியில் வரணும். இது எல்லாத்தையும் நீங்கள் எங்கே கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் கற்றுக்கணும். நம்பர் 2 நேச்சர். என்ன தான் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கிட்டாலுமே கூட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு 80% தான் கை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அதோடைய ப்ரீவியஸ் டேட்டா, அதாவது ஒரு ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா நிஃப்டியில் அடுத்த நாள் என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி சிபிஆர். ஸோ சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் சிபிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வர்ஜின் சிபிஆர் வருது அப்படின்னா அந்த வர்ஜின் சிபிஆரில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சிபிஆருக்குள்ளே ஓப்பன் ஆகுதா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பஞ்ச் ஆஃப் திங். நீங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் கேண்டில் லைன் படிச்சுட்டு இல்லை சார்ட் படிச்சுட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது.
ஒரு பேட்டர்னை மட்டுமே வச்சு இல்லை கேண்டிலை மட்டுமே வச்சு ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் வச்சு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் என்னென்னா கற்றுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி கற்றுக்கணும் ஃபஸ்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, ஸோ இதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேயா? ரெண்டாவது நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன். மூணாவது நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ நாலாவது நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கும். ஓகே.